ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. நம்ம எல்லாருக்கும் விதவிதமான ஃபுட் பிரிண்ட்ஸ் இருக்கு. அப்புறம் வித்தியாசமான மூக்கு, காது, கண்ணு, அப்புறம் முகம் வடிவமைப்பு. நம்ம எல்லாரும் ஒவ்வொரு விதத்துல ஒவ்வொரு வித்தியாசத்தோட இங்க வாழ்ந்துட்டு இருக்கோம். கொஞ்சம் இருங்க, நான் ஏதோ வெளியே வரேன். யார் இது? ஹலோ, நீங்க முதல்ல யாருன்னு சொல்லுங்க. சரி, உங்களுக்கு நான் ஏதாவது உதவி பண்ணணுமா? நாங்க எங்க ஃப்ரெண்ட்ஸை தேடிட்டு இருக்கோம். ஒரு எலிஃபண்ட், ஒரு காகம், அப்புறம் ஒரு டாகி. இங்க நான் இதுக்கு முன்னாடி யாரையுமே பார்க்கலையே. உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். உங்க கால் தடங்களை பார்த்து வந்தோம். நீங்க கூட ரொம்ப கிளவரா இருக்கீங்க. கொஞ்சம் இருங்க, இப்ப எனக்கு ஒரு யோசனை வருது. நான் இந்த ஓட்டைக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த இடத்துல ஒரு பறவை அப்படியே கிராஷ் பண்ணிட்டு போச்சு. அதை நான் நல்லா பார்த்தேன், தெரியுமா? நிச்சயமா அது மாயாவா தான் இருக்கும். ஆனா அந்த பறவை எந்த பக்கமா போச்சு? அது வந்து அந்த மலை பக்கம் இல்ல அந்த நதி பக்கம். ஆக்சுவலா இது உங்க வீடோட சம்பந்தப்பட்ட விஷயமா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இது எதுவா இருந்தாலும் நம்ம கவலைப்படவே கூடாது. இது நிச்சயமா நல்லதுக்காக தான் இருக்குன்னு நாம நம்பணும், புரியுதா? சரி, இதை நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெல், இது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல. ஒரு வேளை இது என்னோட வீட்டுக்கு சம்பந்தப்பட்டதா இருந்ததுன்னா சரி நான் கொஞ்சம் சுயநலமா பேசிட்டேன். வாவ், நீங்க மணிப்பெல்லாம் கேப்பீங்களா? சரி வாங்க போகலாம். ஓகே, நாம இப்ப போகலாம். நம்ம போக போறது பாதாள வழி. சீக்கிரம் வாங்க.